Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் காச்சி ரெசிடியூ தியரம். அதுக்கப்புறம் எவாலுவேஷன் ஆஃப் டெஃபினட் இன்டெக்ரல்ஸ் cos θ sin θ அதுக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா காச்சி ரெசிடியூ தியரம். இந்த தியரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, if a single valued function of z is analytic within and on a closed contour C except for a finite number of singular points z1 up to zn வரைக்கும் எழுதிக்கலாம். interior to C. So function of z dz என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 2 pi I summation of k 1 to n residue z is equal to zk function of z ன்னு வரும். இதுக்கு என்ன மீனிங்னா 2 pi into இதுக்கு என்ன மீனிங்னா sum of residues at all singularities within C. அதான் இந்த ஈக்குவேஷன் உடைய மீனிங். where the integral is taken in the counterclockwise sense. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு தியரம் இருக்கு, இது இல்லாமல் ஒரு ப்ரூஃப் இருக்கு. அதில் சம் ஆஃப் ரெசிடியூ அட் தி சிங்குலாரிட்டி வந்து ஜீரோன்னு வரும். அது எப்போ ஜீரோ வரும்ன்றது சொல்கிறேன், இது இம்பார்ட்டன்ட். அதாவது அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா if a function f of z is analytic in the whole domain except at a finite number of singular points including that at infinity, then the sum of residues at this singularity is 0. ஸோ முன்னாடி நான் சொன்னது காச்சி ரெசிடியூ தியரம் சொல்லியிருக்கேன். இதில் சம் ஆஃப் ஆல் ரெசிடியூஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் ஆஃப் இசட் வந்து 0 ஆகும் எப்போ அப்படின்றதுக்காக சொல்கிறேன். ஸோ இதில் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது எவாலுவேஷன் ஆஃப் டெஃபினட் இன்டெக்ரல்ஸ். இல்லை என்ன மெத்தட்னு பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் வேரியபிள் மெத்தட் தான் யூஸ் பண்ணுறோம். மெத்தட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் வேரியபிள்ஸ். இதில் 2 தியரம் இருக்குது, இம்பார்ட்டன்ட் தியரம். அது என்னன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு தியரம்னு பார்த்தீங்கன்னா தியரம் 1 பார்த்தீங்கன்னா if AB is an arc of a circle modulus of z equal to r having theta 1 less than or equal to theta less than or equal to theta 2 and limit r tends to infinity, z function of z tends uniformly to b, then limit r tends to infinity integration ba function of z dz equal to IB theta 2 minus theta 1 வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தியரம், அதோட ஈக்குவேஷன் என்ன அப்படின்றது தான் இது. அடுத்தது செகண்ட் தியரம்.
இதே மாதிரி தான் if AB is the arc of the circle modulus of z minus zr equal to r having அதே மாதிரி θ1 less than or equal to θ less than or equal to θ2 and limit z tends to z0 z minus z0 function of z equal to b. Here where b ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட். அப்போ இந்த கண்டிஷனுக்கு என்ன வரும் ஈக்குவேஷன்னா லிமிட் r tends to 0 இன்டகிரேஷன் ab function of z dz equal to ib θ2 minus θ1 வரும். ஸோ இதில் இருக்கிற ரெண்டு தியரம் தான் இது. எவாலுவேஷன் ஆஃப் டெஃபினட் இன்டெக்ரல் மெத்தட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் வேரியபிள் யூஸ் பண்ணுறோம். ரெண்டு தியரம் இருக்குது. இந்த ரெண்டு தியரமும் இம்பார்ட்டன்ட். இதில் நல்லா பார்த்துக்கணும். இது எவாலுவேஷன் ஆஃப் டெஃபினட் இன்டெக்ரல். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து டெஃபினட் இன்டெக்ரல், அதாவது டிஃபைன் இன்டெக்ரல்ஸ் ஆஃப் ட்ரிக்னோமெட்ரி ஃபங்க்ஷன். இதில் தான் நம்ம காஸ் தீட்டா சைன் தீட்டா யூஸ் பண்ண போகிறோம். டிஃபைன் integrals of trigonometric functions of cos theta and sin theta. இது பார்த்தீங்கன்னா integration round the unit circle. இன்னொரு மெத்தட் இருக்கு. நம்ம இந்த மெத்தட் தான் சிலபஸ்ல இருக்கு, அதனால இதை பார்க்குறோம். integration round the unit circle. So the equation பார்த்தீங்கன்னா 0 to 2 pi function of f போட்டுக்கோங்க cos theta sin theta d theta. இதில் என்ன மெத்தட்னு பார்த்தீங்கன்னா காண்டோர் இன்டகிரேஷன் மெத்தட் தான் யூஸ் பண்ணுறோம். காண்டோர் இன்டகிரேஷன் மெத்தட். ஸோ இதில் இசட்னு பார்த்தீங்கன்னா e பவர் i தீட்டான்னு எடுத்துக்கிறேன். ஸோ cos thetaன்னு பார்த்தீங்கன்னா e பவர் I theta plus e power minus I theta divided by 2 தான் equation formula. ஸோ இதை இப்படி கூட எழுதலாம். அடுத்தது sin thetaவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா e power I theta minus e power minus I theta divided by 2i. ஸோ இதை எப்படி எழுதலாம்னா இப்படி எழுதலாம். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா dz என்ன வரும்னா I e power I theta d theta அப்படின்னு வரும். d thetaன்னு பார்த்தீங்கன்னா dz divided by I e power I theta, அதாவது dz by iz ன்னு எழுதலாம். ஸோ நம்மளுக்கு ஃபைனலாக 0 to 2 pi f of cos theta, sin theta, d theta equal to இதை மாதிரி வரும். f 1 by 2 z plus 1 by z, 1 by 2i z minus 1 by z dz divided by iz ன்னு வரும். ஸோ இதை நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இது equal to c function of z dz. ஸோ இதான் மெத்தட் ஆஃப் காண்டோர் இன்டகிரேஷன் மெத்தட். இந்த மெத்தட் வச்சு நம்ம எப்படி எழுதலாம் ஃபார்முலா அப்படின்றத எழுதியிருக்கேன். ஸோ இதில் எப்படி தீட்டா சேஞ்சஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0லேருந்து 2 pi வரைக்கும் சேஞ்சஸ் ஆகும். அதே மாதிரி இந்த வேரியபிள் z changes around the unit circle. அதாவது மாடுலஸ் ஆஃப் z நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா என்ன வரும்னா 1ன்னு வரும். ஸோ இதை பார்த்துக்கணும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ரெசிடியூ மெத்தட் இருக்குது, காண்டோர் இன்டெகிரேஷன் மெத்தட் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து காம்ப்ளெக்ஸ் வேரியபிள் மெத்தட் வச்சு ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ப்ராப்ளம் கிட்டத்தட்ட ஒரு 9 ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அந்த ப்ராப்ளம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கால்குலஸ் ஆஃப் ரெசிடியூ மெத்தடை நம்ம அப்ளை பண்ண போகிறோம். calculus of residues. ஸோ இதில் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 0 to 2 pi d theta divided by a plus b cos theta equal to 2 pi root of a square minus b squared ன்னு வரும். ஸோ இந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணி இந்த ஆன்சரை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதாவது இந்த ஆன்சர் வருது 2 by root of a square minus b square. இது ஃபஸ்ட்டு சம். செகண்ட் சம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்குது. 0 to 2 pi d theta divided by 1 plus epsilon cos theta equal to 2 pi root of 1 minus epsilon square. இது லிமிட் பார்த்தீங்கன்னா 0 epsilon less than 1, இது ஆர் less than or equal to வரும். 0 less than or equal to epsilon வரும். ஸோ இது ஒரு ப்ராப்ளம். அடுத்தது தேர்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா 0 to 2 pi d theta divided by 25 minus 2a cos theta.
24 cos theta. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னா 2π/7 வரும் ஆன்சர். ஸோ உங்களுக்கு ப்ராப்ளமும் ஆன்சரை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து 2π/√(a²-b² வருது. இதில் 2π√(1 - வருது. இதில் 2π/7 வருது. இது 25 - 24 cos theta. ஸோ ஃபோர்த்து சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 to 2π d theta divided by 2 plus cos theta. ஸோ இதுக்கு என்ன வருதுன்னா 2π/√3 வருது. அடுத்தது ஃபிஃப்த்து சம் பார்த்தீங்கன்னா 0 to 2π d theta divided by 5 plus 4 cos theta. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னா இந்த ஆன்சர் வருது. உங்களுக்கு 5 ப்ராப்ளம் சொல்லியிருக்கேன். எல்லாமே கால்குலஸ் ஆஃப் ரெசிடியூ மெத்தட் தான். இதுக்கப்புறம் இன்னொரு 2 ப்ராப்ளம் சொல்கிறேன். இன்னொரு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா 0 to 2π sin 2 theta divided by a plus b cos theta. இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2π divided by b square a minus √(a² - b²). அதாவது இல்லை a greater than b greater than 0 அப்படின்னு வரும். இது ஒன்று. அடுத்தது இன்னொரு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா calculus method தான் யூஸ் பண்ணுறோம். 0 to 2π cos theta e power cos theta cos bracketல n theta minus sin theta வரும் d theta is equal to 2π/√10. ஸோ இது எல்லாமே வந்து calculus of residue மெத்தடை நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு ரிலேட்டடாக வருது. அப்புறம் வந்து உங்களுக்கு காண்டோர் இன்டகிரேஷன் மெத்தட் இப்போ சொல்லி கொடுத்தேன்ல, அதை வச்சு ஒரு ப்ராப்ளம் சொல்கிறேன். அடுத்தது வந்து காண்டோர் இன்டகிரேஷன் வச்சு. இப்போ முன்னாடி மேலே சொன்னது வந்து காண்டோர் இன்டகிரேஷன் மெத்தட். ஸோ அந்த காண்டோர் இன்டகிரேஷன் மெத்தடில் மொத்தம் ஒரு 3 ப்ராப்ளம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா 0 to 2π d theta divided by 1 minus 2p cos theta plus p². இது என்ன ஆன்சர் வரும்னா 2π/1 minus p² வரும். இதில் pன்றது ஃபிக்ஸட் ரியல் நம்பராக இருக்கும். 0 less than p less than 1 அப்படின்னு சொல்லி கண்டிஷன் வரும். இது காண்டோர் இன்டகிரேஷன் தான் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம். நெக்ஸ்ட்டு சம் 8th சம் பார்த்தீங்கன்னா 0 to π a d theta divided by a² plus sin² theta. ஸோ இது பார்த்தீங்கன்னா π divided by √(1 - a² வரும் a greater than 0. ஸோ இது ஒரு இது. அடுத்தது 9th சம் பார்த்தீங்கன்னா 0 to 2π d theta divided by 1 plus sin² theta. ஸோ இது பார்த்தீங்கன்னா π√1 வரும். ஸோ இது எல்லாமே இப்போ நான் சொன்னது உங்களுக்கு வந்து காண்டோர் இன்டகிரேஷன் மெத்தட் சொல்லியிருக்கேன். இதுக்கு முன்னாடி சொன்னது வந்து கால்குலஸ் ஆஃப் ரெசிடியூ மெத்தட். இதுக்கப்புறம் காம்ப்ளெக்ஸ் வேரியபிள் மெத்தட் ஒன்று இருக்கும், அதை நான் சொல்கிறேன். ஸோ வந்து 10th சம் வந்து காம்ப்ளெக்ஸ் வேரியபிள்ஸ் வச்சு வரதில்ல. அதாவது 0 to 2π cos 2 theta d theta divided by 5 plus 4 cos theta. இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணும்போது π/6 வரும். ஸோ இதே எப்படி கேட்கலான்னா 0 to 2π e பவர் இந்த cos 2 theta பதில் 2i theta d theta divided by 5 plus 4 cos theta அப்படின்னாலுமே நம்மளுக்கு என்னென்னா π/6 தான் வரும். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு காட்சி ரெசிடியூ தியரம் சொல்லியிருக்கேன், எவாலுவேஷன் ஆஃப் அண்ட் டெஃபனிஷன் ஆஃப் இன்டகரல் சொல்லியிருக்கேன். அதில் பர்டிகுலராக காஸ் தீட்டா சைன் தீட்டா, அதுக்கப்புறம் வந்து கால்குலஸ் மெத்தடு, அதாவது கால்குலஸ் ஆஃப் ரெசிடியூஸ், காண்டோர் இன்டகிரேஷன், காம்ப்ளெக்ஸ் வேரியபிள்ஸ் வச்சு எப்படி வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து வரும் அப்படின்ற உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.